அனைவருக்கும் வணக்கம். அருண் ஃபார்ம்ஸ் அண்ட் கார்டன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த சேனலில் விவசாயம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பிரண்டையை பற்றி பார்ப்போம். பிரண்டை வளர்ப்பது எப்படி, பிரண்டையினுடைய பயன்கள் என்ன, பிரண்டை துவையல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை பார்த்து போவோம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதாவது ஊக்கம் மட்டுமே ஒருவனுக்கு நிலையான உடைமையாகும். ஊக்கத்தை தவிர ஒருவன் வேறு எதை பெற்றிருந்தாலும் அது உடைமையாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறார். ஊக்கம் மட்டுமே ஒருவனுக்கு நிலையான சொத்து. அத்தகைய ஊக்கத்தை நாம் என்றும் கை கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த பிரண்டையை எப்படி நட்டு வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜான் நிலமுள்ள நல்லா முத்தன பிரண்டை தண்டை கட் பண்ணி மண்ணில் தோண்டி நட்டாலே போதுமானது. இந்த தண்டு நடுறதுக்கு வேரோடு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. வேரோடு இல்லைனாலையும் மண்ணில் நட்டு வச்சா முளைச்சி வளர்ந்து வந்துடும். ஆனால் வேரோட நட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக துளிர் விட்டு வளரும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த பிரண்டை கொடி வகையை சார்ந்தது. அதனால் இந்த பிரண்டை ஏதாவது மரம் இருக்கிற இடத்துல நட்டு வச்சா போதும். அதுவே மரத்தில் ஏறி கொடி வளரும். நிலம் இல்லைனாலையும் பரவாயில்ல, இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். வீட்டு வாரமாக ஒரு சின்ன பாட்டில் இந்த தண்டை நட்டு வச்சுட்டு அந்த தண்டுலேயே ஒரு கயிறு கட்டி வீட்டு மேலே கட்டி வச்சுட்டா போதும். அந்த கயிறுலேயே கொடி ஏறி வளர்ந்துடும். நிறைய வீடுகளில் இது மாதிரி வீட்டுக்கு எதிரிலே நட்டு வளர்ப்பாங்க, நாம் பார்த்துருப்போம். இது ஒரு வறநிலை தாவரன்றதுனால அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினாலே போதுமானது. நம்ம நட்ட ஒரு வாரத்தில் இது மாதிரி துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். ரெண்டு மாதம் இல்லை 3 மாதத்தில் கொடி நல்லா படர்ந்து வளர்ந்துடும். இப்போ இந்த பிரண்டையை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டையில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பிரண்டையினுடைய தாவரவியல் பெயர் சிஸ்டஸ் குவாட்ராங்குலாரிஸ். வஜ்ரவல்லி சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வெல்ட் கிரேப் என்று சொல்லக்கூடியது. இதில் விட்டமின் சி, விட்டமின் இ, அதிகப்படியான கால்சியம், கீட்டோஸ்டீராய்ட்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்குது. இது செரிமான கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. சில பேர் பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இருப்பாங்க. அது மாதிரியான ஆட்கள் இதை துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஜீரண சக்தியை அதிகரித்து விரைவில் ஜீரணமாக உதவும். இது முக்கியமாக பசியை தூண்டக்கூடியது, ஜீரண மண்டலங்களை வலுப்பெற செய்யக்கூடியது. மிக முக்கியமாக இந்த பிரண்டை எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது. இதை தொடர்ந்து உணவில் பயன்படுத்தி வந்தால் மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இது எலும்பு முறிவை விரைவில் குணமாக்கும் தன்மை உடையது. அடிப்பட்ட இடத்தில் ஏற்படும் வீக்கம், சுளுக்கு, சதை பிறழுதல் போன்றவற்றை சரி செய்யக்கூடியது. பிரண்டை சாரோட புளி, உப்பு சேர்த்து காய்ச்சி அதை வலி வீக்கம் உள்ள இடத்துல பத்து போட்டால் விரைவில் வீக்கம் குறைந்து வலி குணமாகும். இது நரம்பு தளர்ச்சியை சரி செய்யக்கூடியது. நெய் விட்டு இந்த பிரண்டை தண்டை வதக்கி துவையலாக செஞ்சு சாப்பிட்டா வயிற்று பொறுமல், சிறுகுடல், பெருங்குடல் புண்களை சரி செய்யக்கூடியது. பிரண்டையை வதக்கி அதோட கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சி நெல்லிக்காய் அளவு டெய்லி 2 வேளை சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. உடலில் கொழுப்பு சக்திகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிந்து இரத்த ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கும். இதனால் இதயத்துக்கு தேவையான ரத்தம் தடைப்பட்டு இதய வாழ்வுகள் பாதிப்படையும். இந்த பிரண்டை துவையல் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும். இந்த பிரண்டை உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றும் தன்மை கொண்டது. புற்றுநோய்க்கு கொடுக்கப்படும் மருந்துகளில் இந்த பிரண்டையும் கண்டிப்பாக இடம்பெறும்னு சொல்கிறாங்க. இந்த பிரண்டையை வாரத்தில் 2 முறை உணவில் பயன்படுத்தி வந்தால் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது.
உடல் பலம் பெறும். இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த பிரண்டை இலையெல்லாம் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிடணும். இந்த பிரண்டையில் உள்ள ஜெல் போன்ற பொருள் அரிக்கும் தன்மையை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் கைக்கு தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். எப்படி இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கையில் நமைச்சல் எடுக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ண அப்புறம் இது மேலே இருக்கக்கூடிய தோலையும் நாரையும் உரித்து எடுத்துடணும். கொஞ்சம் இளம் தண்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது மேலே இருக்கக்கூடிய நார் இது வந்து க்ளீன் பண்ணது. பிரண்டையை க்ளீன் பண்ண அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அரிப்புத்தன்மை போகிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு புளி ரெண்டுத்தையும் போட்டு கரைச்சி இந்த பிரண்டையை அதில் போட்டு ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுட்டா அதில் இருக்கக்கூடிய அரிக்கும் தன்மை போயிடும். இப்போ இந்த பிரண்டையை சமைச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பிரண்டையை மட்டும் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா மற்ற பொருட்களோடு சேர்த்து வதக்குனா இந்த பிரண்டை சரியாக ஃப்ரை ஆகாது. இந்த பிரண்டை தண்டை 2 இல்லை 3ஆக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப நேரம் அதிகமாக ஆகிடுதால கட் பண்ண முடியல. காலையில் 8 மணிக்கு தான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். 9 மணி ஆகிடுச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. இனிமேலும் நேரம் ஆச்சுன்னா சாப்பிட ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீளமாக போட்டேன். இதை செய்ய போகிறதுக்கு 3 நாள் ஈவினிங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அடுத்த நாள் செய்ய. இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பிரண்டை துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, உப்பு, கொஞ்சம் புளி, தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ண அப்புறம் ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பிரண்டை தண்டையும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும் மறுபடியும். இந்த ஃப்ரை பண்ணதை கல்லில் போட்டு ஆட்டிடலாம். மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் கல்லில் அரைச்சா அதோட நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த அருமையான சுவையான பிரண்டை துவையல், சட்னி, ஊறுகாய் எது வேணாலும் சொல்லிக்கலாம், ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையலை களி, சாதம், இட்லி இது மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அருண்.